Yes, I hope you're all able to see me. Kind of structured query language SQL we have totally 20 marks. இல்லையா? So when you look at the syllabus, this is your entire syllabus. So நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், we are in the final one shot revisions of all the concepts. ஸோ இதில் ரிவிஷன் டூர் நம்ம நிறைய பண்ணிட்டோம் கொஸ்டின்ஸ் எல்லாம். ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல் டெம்ப்ளேட் ப்ரோக்ராம்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல், பைனரி ஃபைல், சிஎஸ்பி ஃபைல் எல்லாமே முடிச்சிட்டோம் நம்ம. Networks we have already finished, but next class I would want to combine that along with the interfacing மட்டும். இப்போ இதுல மூணு பார்ட் இருக்கு. நம்ம ஏற்கனவே டெம்ப்ளேட் பார்த்தோம் இதுல. If you remember the template, we saw that you're going to have 16 marks for your SQL and you have 4 marks for your interfacing. So இந்த கடைசி பார்ட் ஒரே ஒரு 4 மார்க் ப்ரோக்ராமா தான் they are asking us. So இந்த கடைசி பார்ட் ஒரு 4 மார்க்ஸ் நமக்கு இருக்கு. இன்னைக்கு I'm going to target on your 16 marks, which is very easy 16 marks to score. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். நான் ஜென்ரலாவே உங்ககிட்ட சொல்வேன், உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இல்லாததுனால, என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கும் சரியா இல்லாததுனால இதுல இருக்க கீ வேர்ட்ஸ்ல நீங்க எங்க இருந்து வேணா படிக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு நோ எக்ஸாக்ட்லி எல்லா வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியுமா அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஸோ அப்போ ரிலேஷன்னா என்ன, ஆட்ரிபியூட்னா என்ன, ஆட்ரிபியூட்னா காலம் இல்லையா, ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு ஆட்ரிபியூட்னு பேரு. டப்பிள்னா என்ன, எவ்ரி ரோ இன் a table is called as a tuple. டொமைன்னா என்ன, the set of values, the set of values that any column can take. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இப்போ ஜெண்டர்னு சொன்னா மேல் ஃபீமேல், சம்டைம்ஸ் அன்ஸ்பெசிஃபைட் அப்படின்றது இப்போ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் ஓவராலா இட் இஸ் கோயிங் டு ஹேவ் டொமைன் இஸ் த பூல் ஆஃப் வேல்யூஸ். மேக்ஸ் மாதிரியே தான் இங்க மீனிங். டிகிரி, cardinality, C வரதுனால இங்க columns வராதுன்னு சொல்லியிருக்கேன். So degree is going to be the number of columns. Cardinality is going to be the number of rows. இங்க விடணும் இல்லையா? சோ இது என்ன, ஒவ்வொரு வேர்டுக்கும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சா போதும். நீங்க ஏன்னு பாப்பீங்க. இப்ப நமக்கு இருக்கிற எல்லா கொஸ்டின்லயுமே they have divided them very beautifully. So 16 மார்க்ஸுமே எப்படி கேட்க போறாங்க நமக்கு தெரியும். ஸோ 1 மார்க்ல இருக்கு, ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் இருக்கு. இப்போ வேற எந்த கன்ஃபியூஷன் இல்லை, 2 4 மார்க் கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு. அப்ப அந்த 2 4 மார்க் கொஸ்டின்ஸுமே கூட இட் இஸ் கோயிங் டு பி ஒன்லி queries தான். ஒரு டேபிள் கொடுத்துட்டு சிங்கிள் டேபிள் queryன்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட். சிங்கிள் டேபிள் query ஒன்னு, டபுள் டேபிள் query ஒன்னு, which means நம்ம ஜாயின்ஸ்ல கூட ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ எல்லா கொஸ்டினும் ஜாயினா கேட்க மாட்டாங்க. பேசிக் queries நீங்க தெரிஞ்சாலே இந்த 16க்கு யூ ஆர் ஆல்ரெடி ரெடி ஃபார் 15 மார்க்ஸ். ஸோ திருப்பி ஒரு வாட்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க இதை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் we will start with a quiz on SQL. ஸோ SQL நீங்க ஃபுல்லா ஒரு வாட்டி படிச்சு முடிச்சீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு குவிஸ் மாதிரி பண்ணிட்டு தென் இன்னைக்கு நிறைய பேர் இல்ல, they had said that they are going for annual day. சில பேருக்கு நிறைய பேர் அவைலபிள் கிடையாது. அதனால I thought okay, I will just finish off, at least class cancel பண்றதுக்கு பதிலா we will finish off with ஒரு சின்ன ரிவிஷன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்டர்ஃபேசிங் நம்ம முடிச்சோம்னா ஒரு 4 மார்க் நமக்கு கவர் ஆயிடும். So and then networks also is only a small topic. So இது எல்லாமே முடிக்க முடியுமான்னு தெரியாது, பட் இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சொன்னா நெட்வொர்க்ஸ் மட்டும் தனியாவே we can do it the last class. இன்னொன்னு I also wanted to tell you is நம்ம we have around, let's say, வீக்லி ஒன்ஸ் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அரௌண்ட் 1.5 hours நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு 6 hours per month கிடைக்குது. இப்போ இந்த 6 hours per month இதுக்கப்புறம் இட் வில் பிகம் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஏன்னா உங்களோட ஜேஇ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். உங்க ஸ்கூலோட எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், நாங்க என்ன பண்ணுவோம்னா எவ்ரி இயர் நாங்க பண்றது தான். நவ் யூ ஹேவ் அரௌண்ட் 15 days ஃபார் யோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம். இப்போ இந்த 15 days ஸ்டடி ஹாலிடேஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க படிச்சாலுமே கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஐ வுட் வாண்ட் டு டேக் யூட்டிலைஸ் தட் 15 days ரேதர் தேன் நவ். ஏன்னா இப்ப நம்ம பேசிக்ஸ் நீங்க தரவா இருப்பீங்க. இப்ப எவ்வளவு படிச்சாலும் அப்ப நமக்கு ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 15 days நம்ம ஃபுல்லா நமக்கு டைம் இருக்கும்போது பண்றதுக்கு வேற எதுவும் பெருசா வேலை இருக்காது. ஸோ அந்த 15 days-உமே ஒரு மாதிரி, நாட் எல்லா நாளிலும் ஏதாவது ஒரு 1 or 2 days உங்களுக்கு கிளாஸ் இருக்காதா இருக்கும். பட் மற்றபடி ஆல் த 15 days we will start again a crash course. திருப்பி கிராஷ் கோர்ஸ் மாதிரி நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது எவ்ரிடே ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு, ஸோ லெட்ஸ் சே எஸ்கியூஎல் ஒரு நாள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா திரும்ப ஒரு வாட்டி நம்ம எஸ்கியூஎல் இருக்கிற பிஒய்க்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அது சால்வ் பண்ணிட்டே வரும்போது யூ வில் ஆல்சோ கெட் ரிவிஷன் ஆஃப் ஆல் தீஸ், ஒரு சின்ன பேசிக்ஸ் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டே இன்னொரு டாபிக். ஸோ ப்ரோக்ராம்ஸ் மட்டும் ஒரு நாள், இப்படி ஒரு நாளா we will slowly keep doing classes for all the days. தென் ஒரு 5 நாள் 6 நாள் நம்ம எல்லா கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா we will start to solve. You will come directly, யாரெல்லாம் பக்கத்துல இருக்கீங்களோ you will come directly and you will do test with me. ஒரு ரெண்டா பிரிச்சு கூட சம்டைம்ஸ் ஃபுல் பேப்பராவே எழுத ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 2 பேப்பர் பண்ணிடலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் லைக் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்க ஒரு 3 hours வரீங்கன்னு சொன்னா யூ கேன் சால்வ் 2 sample papers for me.
ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆல்டர்னேட் டேஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கூட யூ வில் பி ஏபிள் டு டூ வெரி வெல் இன் யோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம். ஸோ அதனால ஐ திங்க் வித் நவம்பர் வி வில் வைண்ட் அப் கிளாஸஸ். ஸோ நவம்பரோட வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸஸ், அதுக்கப்புறம் சண்டே கிளாஸஸ் இருக்காது. ஸோ டிசம்பர் ஜான்வரி அண்ட் பிப்ரவரி நான் வச்சாலும் நீங்க வர மாட்டீங்க, உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ டிசம்பர் ஜான்வரியோடைய கிளாஸஸ் வந்து வி வில் டூ இட் அஸ் அ கிராஷ் கோர்ஸ் பிஃபோர் யுவர் எக்ஸாம். உங்களுக்கு மார்ச் 12th நினைக்கிறேன் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற அந்த 12 days டைம்ல வி வில் டூ திஸ் எக்ஸாம். சரியா? ஸோ திஸ் ஐ வாண்டட் டு டெல் யூ. ஏன்னா நீங்க இது இந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஒரு ஒன் ஷாட் போயிட்டு இருக்கிறதுனால ஐ வாண்ட் யூ டு அட்டெண்ட் தீஸ் செஷன்ஸ் வித் மீ. சரிப்பா. நெக்ஸ்ட் வந்து இப்படி கண்டினியூ பண்ணுவோம். இப்போ கீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த கீஸ்லயும் கிளீனா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கீஸ். இது மட்டும் நம்ம படிச்சா போதும், நமக்கு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஸோ இதுல என்ன தெரியணும் உங்களுக்கு பேர் மினிமம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள்ல இருக்கிற எல்லா கீஸையுமே வந்து we will take it as candidate keys. அப்ப அந்த கேண்டிடேட் கீஸ்ல ரெப்படேஷன் இருக்க கூடாது. கீன்னு சொன்னாலே வந்து இட் ஷுட் நாட் ஹேவ் எனி ரெப்படேஷன்ஸ். அப்பதான் நம்ம கீன்னு சொல்ல முடியும். அது யூனிக்கா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, டூப்ளிகேட் இருக்கா நல் இருக்காங்கிறத வச்சு பிரைமரி கீன்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். பட் கீன்னு சொல்லணும், பிரைமரி கீன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்ல. இட் ஹாஸ் டு பி யூனிக் ஆல்சோ, இட் ஹாஸ் டு ஹேவ் நோ நல் வேல்யூஸ். அது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் பிரைமரி கீ. அப்படியும் சம்டைம்ஸ் வந்து நிறைய ஃபீல்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், இமெயில் ஐடியும் இருக்கு ரோல் நம்பரும் இருக்குன்னா the better candidate would be the email இது ரோல் நம்பர் தான் இல்லையா? பிகாஸ் ரோல் நம்பர் நம்பரா இருக்கு, இன்டீஜரா இருக்கு, மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் கம்மி, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மி. இதே வந்து நீங்க இமெயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்கு, அட் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ என்கிரிப்ஷன்ல ப்ராப்ளம் வரலாம். ஸோ எது பெட்டர் கீ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி கீயா இருக்கிறதுக்கு இட் வில் பி த ரோல் நம்பர். அப்போ ஆல்டர்னேட் கீ என்னன்னா அது நம்ம சொல்வோம், ஒருவேளை இது இல்லைன்னா இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ த ஆல்டர்னேட் கீ ஷுட் ஆல்சோ பி வெரி வெரி சிமிலர் டு யோர் பிரைமரி கீ. அதுவுமே யூனிக். இப்ப நேம் ஃபார் தட் மேட்டர், நேம் கேன் பி அன் ஆல்டர்னேட் கீ. பட் வி டோன்ட் நோ இன் ஃபியூச்சர் இருக்கிற டேபிளுக்கு ஒர்க் ஆகும். ஆனா ஃபியூச்சர்ல வரும்போது ஒரே நேம் ஒரே இனிஷியல் ஆர் ஒரே நேம் ஒரே ஃபாதர் நேமோட கூட ஸ்டூடெண்ட்ஸ் மைட் ஜாயின். அப்போ இட் கேனாட் பி த பிரைமரி கீ. ஸோ அந்த சுச்சுவேஷன் வராத வரைக்கும் ஒரு ஆல்டர்னேட் கீயா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். கேண்டிடேட் கீ அப்படின்னு சொன்னா ஆல் த கீஸ் டுகெதர், இதான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஏபிசி அப்படின்னு மூணு இருக்குன்னா கேண்டிடேட் கீழ இது மூணுமே இருக்கும். இதுல நம்ம ஏவை பிரைமரி கீயா சூஸ் பண்ணோம்னு சொன்னா பி அண்ட் சி வில் ஃபார்ம் யுவர் ஆல்டர்னேட் கீஸ். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, பண்ணிடலாம். ஃபாரின் கீ, the primary key of one table which is used to identify the row which is connecting இன்னொரு டேபிள். ரெண்டு டேபிள்ல ஒரு டேபிள்ல அது பிரைமரி கீ, ஆனா அது இன்னொரு டேபிள்ல போய் இருக்கும் போது இட் பிகம்ஸ் த ஃபாரின் கீ ஃபார் த அதர் டேபிள். இந்த டெஃபினேஷன்ஸ் நான் நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம படிக்கணும். நமக்கு 2 mark கொஸ்டின்ல இது எது வேணா அவங்க கேட்பாங்க. இதுல இருக்க ஒரு வேர்டை வந்து 1 mark ஈச்சா கேட்பாங்க. ஸோ ஒரு லைன் ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பா யூ ஷுட் நோ ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். தென் யூ ஹேவ் வாட் இஸ் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். நான் சொல்லியிருக்கேன் டிடிஎல் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் பத்தி பேசுறது, ஒரு டேபிளை கிரியேட் பண்றது, அந்த டேபிளோடைய ஸ்ட்ரக்சரை மாத்துறது, அதுல வந்து டிராப் பண்ணிடுறது, டேபிளையே டிராப் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது வந்து டிடிஎல்னு சொல்லுவோம். இதே டிஎம்எல் மேனிபுலேஷன்னா வேல்யூஸ் பத்தி பேசுறோம். ஸோ 4 டிஎம்எல் கமாண்ட்ஸ் தான். யூ ஹாவ் செலக்ட், அப்டேட், டெலீட், இன்சர்ட், அவ்வளவுதான். ஸோ 4 கமாண்ட் தான் டிஎம்எல்ல உங்களுக்கு வரும். டேட்டா டைப்ஸ், இது நிறைய வாட்டி கேட்கறாங்க. கேரக்டருக்கும் வேர் கேருக்கும் டிஃபரன்ஸ் என்ன? கேரக்டர்னு சொன்னா நம்ம பிக்ஸ்டு சைஸ் தான். நான் எக்ஸாம்பிளே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அனுன்னு சொன்னாலும் ராஜேஷ் குமார்னு சொன்னாலும் எவ்வளவு பெரிய பேரா இருந்தாலும் 3 letters தான் அணுக்கு தேவை. ஆனாலும் இது அலோகேட். கேர்னு சொன்னா 20 letters கண்டிப்பா அலோகேட் தான் பண்ணும். வேர் கேர்னு சொல்லும் போது சைஸ் நம்ம டிஃபைன் பண்ணலாம், 20ன்னு சொல்லிக்கலாம். ஆனா நம்ம குட்டி லெட்டரா கொடுத்தோம்னா அது குட்டியா ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணும் வேர் கேர். ஸோ இன்ட், ஃப்ளோட், டேட் இதெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இஸ் சம் கண்டிஷன்ஸ் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தட் யூ கேன் அப்ளை ஆன் அ டேபிள். அப்போ டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸே இருக்கு, காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஒவ்வொரு காலம் பத்தி பேசுவாங்க. ஸோ எது வந்து யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாட் நல்லா இருக்கணும், இது வந்து நல்லாவே இருக்க முடியாது. அப்ப நீங்க நல் வேல்யூ போட ட்ரை பண்ணீங்கன்னா அது அளவே பண்ணாது உங்களுக்கு. ஸோ பிரைமரி கீ அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஸோ பிரைமரி கீன்னு செட் பண்ணிட்டோம்னா அது ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும். இட் ஷுட் பி நாட் நல் ஆஸ் வெல் ஆஸ் யூனிக். அப்படி இருந்தாதான் பிரைமரி கீயா நம்ம போட முடியும். இது இல்லாம பாருங்க எவ்வளவு அழகான கமாண்ட்ஸ். எல்லா கமாண்டும் நமக்கு தெரியும் பாருங்க. கிரியேட் டேட்டா பேஸ். ஸோ கிரியேட் டேட்டா பேஸ் வில் கிரியேட் நியூ டேட்டா பேஸ். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றீங்க ஏதாவதுன்னா நீங்க உங்க ஓன் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ கிரியேட் டேட்டா பேஸ் பவித்ரா அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோட எல்லா டேபிள்ஸும் அதுக்குள்ள இருக்கும். இது எது அவாய்ட் பண்ணும்? எல்லாரும் ஒரே டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா
உங்க டேட்டா பேஸ்க்குள்ள அந்த டேபிள் ஸ்டூடெண்ட் இருக்கும், இன்னொருத்த டேட்டா பேஸ்க்குள்ள அவங்க டேபிள் ஸ்டூடெண்ட் இருக்கும். ஸோ ஒரே பேர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்டே கிரியேட் டேட்டா பேஸ். ஹவு வில் யூ கிரியேட் டேட்டா பேஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஹவு வில் யூ ஓப்பன் டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. இங்க ஓப்பன் கீவேர்டு கிடையாது, ஆனா யூஸ்னு இருக்கு. when I say use பவித்ரா அப்படின்னு சொன்னா it will it will open my database. அதுக்கப்புறம் தான் நான் உள்ள போயிட்டு அங்க என்ன வேணா நான் பண்ணிக்கலாம். கிரியேட் டேபிள் பண்றது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் நான் பண்ணுவேன். ஸோ ஷோ டேட்டா பேசஸ். ஸோ 3 டேட்டா பேஸ் கமாண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. இப்போ 3மே நமக்கு தெரியும், 4 கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட். ஷோ டேட்டா பேசஸ் மொத்தமா நம்ம சிஸ்டம்ல இருக்கிற எல்லா டேட்டா பேஸையும் உங்களுக்கு காமிச்சிடும். டிராப் டேட்டா பேஸ்னா அந்த டேட்டா பேஸ் எனக்கு வேண்டாம் இனிமேல் சொல்லி நான் டிராப் பண்ணியே விட்டுறலாம். ஸோ இதெல்லாம் ஒன்னொன்னுக்கும் என்ன பண்ணுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா கொஸ்டினை கொடுத்துருவாங்க, அது ஆன்சர் தான் உங்களை கேட்பாங்க. விச் கமாண்ட் வில் யூ யூஸ்னு கேட்பாங்க, நீங்க கரெக்டான கமாண்டை எழுதணும். ஸோ ஷோ டேபிள் சொன்னீங்கன்னா அந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற எல்லா டேபிள் பேரையும் காமிக்கும். ஸ்டூடெண்ட், டீச்சரு, வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே காமிக்கும். இதுலயே வந்து டிஸ்கிரைப் டேபிள் சொன்னீங்கன்னா டேபிளோடைய ஸ்ட்ரக்சரை காமிக்கும். அந்த டேபிள்ல வந்து என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கு, ரோல் நம்பர் இன்டீஜரா இருக்கு, நேம் வந்து கேரக்டரா இருக்கு, ஸோ வேற என்னென்னலாம் ஃபீல்டு இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ டேபிள்ல we will definitely do. Yes மா. கிரியேட் வந்து கேபிட்டலா எழுதணுமா? அவசியம் இல்ல கண்ணா, இது கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. இல்ல எக்ஸாம்ல எங்கேயுமே கிடையாது. எஸ்கியூஎல்ஏ கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீ கேபிட்டல்ல எழுதுறது வந்து நம்ம அழகா இருக்கணுங்கிறதுக்காக தான். நமக்கு கிரியேட் வந்து ஒரு கீவேர்ட்னு தெரியணுங்கிறதுக்காக அப்படி எழுதுவோம். ஸோ கிரியேட் டேபிள். மேம் ஸ்மால் தான் மார்க் கொடுப்பாங்களா மேம்? எழுதலாம்ப்பா, ஸ்மால்ல தான் எழுதணும். எக்ஸாம்ல கேபிட்டல் எழுத தேவையில்லை. நான் உனக்கு மார்க்கிங் ஸ்கீமும் காமிக்கிறேன். ஸோ கிரியேட் டேபிள். இப்ப டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம ஏன் இப்படி எழுதுறோம்னு சொன்னா, இந்த கிரியேட்டும் டேபிளும் கீவேர்ட்ஸ் தெரியறதுக்காக, அவ்வளவுதான். அது நம்ம படிக்கிறதுக்காக ஈஸியா இருக்கும் தான் அப்படி எழுதுறோம். நம்ம டைப் பண்ணும்போது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் போட்டுட்டு சின்டாக்ஸ் எழுதணும்ப்பா இதுக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ரோல் நம்பர் இன்ட் கமா நேம் கேரக்டர் ஆஃப் 20 போட்டுட்டு நம்ம யூஸ்வலா செமிகோலன் போடுவோம். செமிகோலன் போடலனா கூட ஒர்க் ஆகும். எதுக்காக போடுறோம்னா நம்ம கண்டினியூஸா எக்ஸிக்யூட் பண்றோம். நம்ம இதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட்டு விட மாட்டோம். ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தா செமிகோலன் போடலனா கூட ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இட் வில் ஒர்க் எனிவேஸ். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். பட் நீங்க ஸ்கூல்ல சொல்லி தரும்போது செமிகோலனோட சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அடுத்தடுத்து வேற வேற ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது அந்த செமிகோலன் போட்டாதான் அந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. எனிவே இது வந்து அதே மாதிரி ஆல்டர் ஒவ்வொரு டேபிளா பண்ணிட்டு இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஆட் பண்றதுக்கு, ரிமூவ் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் ஒன்னொன்னுக்கு. அது எல்லாத்துக்குமே எதுவுமே கேஸ் சென்சிட்டிவ் கிடையாதுப்பா. இட் இஸ் நாட் அட் ஆல் கேஸ் சென்சிட்டிவ். சரியா? சோ டிராப் டேபிள் நமக்கு தெரியும். இட் வில் டிராப் த என்டையர் டேபிள மொத்தமா தூக்கிரும். அந்த டேபிள் பேரையே தூக்கிரும். விச் மீன்ஸ் நான் கிரியேட் டேபிள் தப்பா பண்ணிட்டேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணும்போது ரோல் நம்பர் நேம் மட்டும் கொடுத்துட்டேன். ஆனா வந்து எல்லாமே தப்பு அதுல. நான் வந்து திருப்பி எல்லாத்தையும் போய் ஆல்டர் பண்றதை விட இட் இஸ் பெட்டர் டு ரீக்ரியேட் இட் அப்படின்னு சொன்னா நான் டிராப் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த டேபிளையே தூக்கிரும். நான் திருப்பி போய் ஒரு புது கிரியேட் பண்ணிக்கலாம். இது நான் சொன்ன மாதிரி உங்களோட இன்சர்ட், டெலிட், செலக்ட், அப்டேட்டை விட்டானுங்க. பட் அப்டேட்டும் இருக்குப்பா. ஸோ இது எல்லாமே வந்து அப்டேட் இருக்கு பாருங்க. திருப்பி ஏன் டெலிட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எனிவே ஸோ இதை வந்து அதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். சின்டாக்ஸ் இதுக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் மேக்ஸ் மின் 5 ஃபங்க்ஷன் தான் மொத்தமாவே இருக்கு. மேக்ஸ், மின், ஆவரேஜ், சம், கவுண்ட். இந்த 5 ஃபங்க்ஷனும் வந்து தேர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். தே வில் ஒர்க் வித் குரூப் பை. நம்ம வந்து ஒரு ஃபுல் காலமை வந்து அழகா நம்ம எடுத்துட்டு குரூப் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கு we will use that. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில வந்து அவங்க ஜாயின்ஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஸோ ஜாயின்ஸ்ல வந்து இன் ஜென்ரலா வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் A, B. இது நீங்க மேக்ஸ்ல போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். 2 டேபிள மொத்தமா சும்மா ஜாயின் பண்ணணும்னா இப்படி யூஸ் பண்ணணும்ப்பா. இது பேரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு பேரு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா மொத்தமா அப்படியே ஜாயின் பண்றது. மீனிங்லெஸ்ஸா இல்லையா? இப்போ நான் சும்மா செட்டுக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னா 1,2 ஒரு செட் இருக்கு. இங்க வந்து ஒரு A, B இருக்கு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஞாபகம் இருக்கா? மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 11th படிச்சோம். 1 A கூட மேப் பண்ணுவோம், 1 B கூட மேப் பண்ணுவோம், 2 A கூட மேப் பண்ணுவோம், 2 B கூட மேப் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இங்க பெருசா கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் செட்
will be mapped with first element and second element with all the elements map ஆகும். அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் ஆரம்பிப்பாங்க மேப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 10 எலிமெண்ட் இருந்தாலும் மேப் பண்ணுவாங்க. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நமக்கு சேம் கான்செப்ட் தான் இங்கேயுமே. இங்க காலம்ஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் காலம் இருக்குன்னா அந்த காலம் வந்துடும். அப்புறம் நேம் இருக்குன்னா அது வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்து அதுல வந்து ஒரு ரோல் நம்பர் இருக்குன்னா ரோல் நம்பர் வந்துடும். இது மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த நம்பர் அண்ட் நேம்க்கு ஃபர்ஸ்ட் அங்க ஒரு ரோல் நம்பர் இருக்குன்னா அது வந்துருச்சு. நெக்ஸ்ட் அங்க இன்னொரு ரோல் நம்பர் இருக்குன்னா இதே நம்பர் அண்ட் நேம்க்கு அந்த செகண்ட் ரோல் நம்பர், இதே நம்பர் அண்ட் நேம்க்கு அந்த தேர்ட் ரோல் நம்பர். முடிச்சிட்டோமா? இப்ப இந்த காலம்ல இன்னொரு நம்பர் நேம் இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கும் இதே ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி பெருசா போடுறதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும்போது we can see. ஈக்வி ஜாயின் அண்ட் நேச்சுரல் ஜாயின் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு கண்டிஷன் வச்சு பண்றது தான் ஈக்வி ஜாயின் சொல்லுவோம். அதே தான் நேச்சுரல் ஜாயினும் கூட. ஸோ ஜாயின் சொன்னாலே ஒரு கண்டிஷன் கொடுக்கும். அப்போ நேச்சுரல் ஜாயினுக்கும் ஈக்வி ஜாயினுக்கும் ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஈக்வி ஜாயின் நீங்க பண்ணும்போது எல்லாமே ரிட்டர்ன் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ ஒரு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அங்கேயும் ஒரு காலம் காமனா இருக்கும். இந்த டேபிளுக்கும் அந்த டேபிளுக்கும் ஒரு காமன் காலம் இருக்கும். ஈக்வி ஜாயின் நீங்க போடும்போது தட் வில் ஆல்சோ பி ரிட்டர்ன்ட். வேறாஸ் நேச்சுரல் ஜாயின் பண்ணும்போது அது வராது. ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு அது பெட்டரா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டர்ஃபேஸிங் நான் இன்னைக்கு பண்ண போறது இல்லை. ஸோ ஐ வில் நாட் டூ தட். ஸோ இவ்வளவுதான் உங்க சிலபஸ். இந்த சிலபஸ்ல இருக்கிற எல்லா வேர்டுமே எப்படி பண்ணணும்னு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா we are done with this lesson. இப்போ இதை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி given you இது புக்லயே இருக்கு உங்களுக்கு. என்னோட டெக்ஸ்ட் புக் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுல இருந்து தான் காப்பி பேஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்னொன்னுக்கும் டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இங்க. ஸோ டிகிரினா என்ன, கார்டினாலிட்டினா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீஸ்க்கு என்ன எக்ஸாக்டா எழுதணும் எல்லாமே போட்டாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இங்க சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. கிரியேட் டேபிளுக்கு டொமைனா பூல் ஆஃப் வேல்யூஸ் சொன்னேனே. ஜெண்டர்ல கூட மேல் ஃபீமேல் இருக்கலாம்னு சொன்னேன்ல. வாட் ஆர் த டிஃபரெண்ட் வேல்யூஸ் யூ கேன் ஹேவ். ஓகே. சோ இங்க வந்து ஆல்டருக்கு நம்ம 3 பார்த்தோம். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆட் காலம். இங்க இருக்கு பாருங்க. ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆட் காலம். ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், டிராப் காலம். ஒரு காலமே தூக்கிறதுக்கு. மாடிஃபை காலம், மாடிஃபை பண்றதுக்கு ஒரு கோட் எழுதியிருக்கும். ஸோ ட்ராப் டேபிள் ஆச்சு. ட்ரங்கேட், ட்ரங்கேட் பண்ணணும்னு சொன்னா டேபிளை தூக்காது, வெறும் வேல்யூஸை மட்டும் எரேஸ் பண்ணிடும். இப்போ டெஸ்ட் பண்றதுக்காக ப்ராஜெக்ட்லாம் நீங்க பண்றீங்கன்னா நிறைய டம்மி டேட்டா கொடுப்பீங்க. நிறைய டம்மி டேட்டா கொடுத்து யூ வில் கீப் ஆன் ட்ரைங் டு இன்சர்ட், டெலீட், அப்டேட்லாம் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்புறம் ஃபைனலா டீச்சர் கிட்ட காமிக்கும் போது யூ டோன்ட் வாண்ட் டு அகெயின் கிரியேட் ஆல் திஸ். திருப்பி தப்பு வரும் உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், ட்ரங்கேட் பண்ணிக்கலாம். இப்போ பழைய டேட்டா எல்லாமே உங்களுக்கு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ப்ராஜெக்டை ரன் பண்ற மாதிரி ஆகும். அந்த மாதிரியான அப்ளிகேஷன் நம்ம பண்ணும்போது நம்ம மூணு காலம் 4 காலம் வச்சு பண்றோம். நீங்க ஆக்சுவல் அப்ளிகேஷன் ஐடி எல்லாம் போய் ஒர்க் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 காலம் இருக்கும் ஒரு டேபிள்ல மினிமம். அப்ப 25 காலம்ஸ் இருக்க ஒரு டேபிள் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதை டிராப் பண்ணி திருப்பி கிரியேட் பண்றதுங்கிறது பாசிபிளே கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல ட்ரங்கேட் வில் ஹெல்ப் யூ வெரி மச் பிகாஸ் யூ கேன் ஜஸ்ட் எரேஸ் ஆல் த வேல்யூஸ். எரேஸ் பண்ணிட்டு யூ கேன் அகெயின் கெட் பேக் டு த சேம் டேபிள். சரியா? ஸோ இந்த 4 தான் உங்களுக்கு மெயின் டிடிஎல் கமாண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிஎம்எல் நம்ம சொன்ன மாதிரி திருப்பி நம்ம கிட்ட 4 கமாண்ட் இருக்கு. இன்சர்ட் இன்டு காலம், இன்சர்ட் இன்டு டேபிள் வேல்யூஸ். இதுலயே நான் சொல்லியிருக்கேன், ரெண்டாவது ஃபார்மேட் இங்க எழுதல. இன்சர்ட் இன்டு லெட்ஸ் சே எம்ப்ளாயி, இப்படியும் எழுதலாம். எனக்கு எல்லா காலமுக்குமே வேல்யூ தெரியும், எல்லா ஃபீல்டுக்குமே வேல்யூ தெரியும்னா நான் டைரக்டா இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி வேல்யூஸ் டைரக்டா எல்லாத்தையும் கொடுத்துடலாம். எனக்கு வந்து சிலதுக்கு வேல்யூ தெரியாது, அது வந்து நல்லா இருந்துக்கிட்டோம், நான் எப்பயாவது வேணும்னா அப்புறம் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் ரோல் நம்பரை கிரியேட் பண்றேன், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் அப்புறம் யாராவது என்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா then I have to do specific insert like this. ஒரே ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும்னா என்ன query யூஸ் பண்ணணும் கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி. if you want to insert only value for one column, what is the command you will use அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட்லயே செகண்ட் டைப் இதுதான். ஜென்ரலா நம்ம யூஸ் பண்றது இந்த ஃபர்ஸ்ட் டைப் தான். செகண்ட் டைப் இங்க இருக்கு. ஸோ அப்டேட் எம்ப்ளாயி செட் டெசிக்னேஷன் இஸ் ஈக்குவல் டு ட்ரெயினின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நான் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா query உங்களுக்கு புரியும். இங்க வேர் கொடுத்துருக்கேன். வேர் கொடுத்தாதான் பெட்டர் query. நம்ம இப்படி போட்டோம்னா எல்லாருக்கும் செட் ஆயிடும். செட் மார்க்ஸ் ஈக்குவல் டு 100ன்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் மார்க் 100 ஆயிடும். அதுல அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கண்டிப்பா ஒரு கண்டிஷன் கொடுத்துதான் இங்க பண்ணணும். அதேதான் delete from employee is very similar to truncate table. மொத்தத்தையும் delete பண்ணி விட்டுரும். ஸோ இங்கேயுமே கண்டிஷன் கொடுத்துதான் நம்ம எழுதணும். செலக்ட்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. நாட் ஒன்லி திஸ், ஒன்னொன்னா நீங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொரு பேப்பர் நீங்க சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண பேப்பர்லாம் நீங்க சால்வ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா
இந்நேரம் யூ ஷுட் பி வெரி தரோ வித் ஆல் த queries. ஏன்னா எல்லா வருஷமும் ஏதாவது ஒரு query மாத்தி 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 கேட்டுருவாங்க. So, எல்லா வருஷத்தோடைய கொஸ்டின் பேப்பரையும் நீங்க சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா இது வரைக்கும் ஐ திங்க் திஸ் ஷுட் பி வெரி ஈஸி ஃபார் யூ, பிகாஸ் அதுதான் உங்களுக்கு இங்க இருக்கு. இப்போ இங்க வந்து குரூப் ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருக்கேன், ஒரே நிமிஷம் I will directly go. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸும் நான் உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இல்லை உங்க புக்ல ரெண்டு தான், இது மூணு தான் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் கீ பத்தி அவங்க எதுவும் கொடுக்கல. செக் டிஃபால்ட் இண்டெக்ஸ் உங்க புக்ல சிலபஸ்ல கொடுக்கல, நம்ம சிலபஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல கொடுக்கல. பட் நான் எதுக்கும் ஐ இன்க்ளூடட் ஆல் தீஸ் எஸ்கியூஎல் இது எல்லாமே இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கேன். ஸோ வாட் ஆர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கு. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. நான் சொன்ன மாதிரி கார்டீசியன் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. இங்க ரோல் நம்பர் நேம் இருக்கு, இங்க டீச்சர் ஐடி சப்ஜெக்ட் ரோல் நம்பர் இருக்கு. ஸோ இங்க ரெண்டு வேல்யூ இருக்கு, அந்த ரெண்டு வேல்யூக்குமே இந்த ஒரு வேல்யூ போய் மேப் ஆகிற மாதிரி எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இதே தான் ஜாயின்ஸ் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஈக்வி ஜாயின் போட்டிருக்கேன் பாருங்க. ரோல் நம்பர் ரெண்டு வாட்டி வருது ஈக்வி ஜாயின்ல. நேச்சுரல் ஜாயின்ல வந்து ரோல் நம்பர் ஒரு வாட்டி தான் வருது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் நேச்சுரல் ஜாயின் டீச்சர் அப்படின்னு சொன்னா அங்க வந்து கண்டிஷன்லாம் இது கொடுக்கவே தேவையில்லை. இங்க பாருங்க நான் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின்ஸ் பத்தி கேட்கும்போது ரொம்ப ரேரா 2 மார்க் கொஸ்டின்ல டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்பாங்க. ஈக்வி ஜாயின்ட்க்கும் நேச்சுரல் ஜாயின்ட்க்கும் டிஃபரன்ஸ் என்ன, எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க. அப்படியே நீங்க எழுதுனீங்கன்னா போதும். வேற பெருசா நீங்க வந்து டேபிளா எக்ஸாம்பிள் கொடுங்க, செட்ஸா கொடுக்காதீங்க. எக்ஸாம்பிள் நமக்கு எக்கச்சக்கமா டைம் இருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுவும் லாஸ்ட் எக்ஸாம் வேற. யூ வில் see a lot of difference. மேக்ஸ் வந்து நீங்க கையை மேல கீழே திரும்பி பார்க்கவே உங்களுக்கு டைம் இருக்காது, அவ்வளோ நீங்க வந்து அவசர அவசரமா எழுதணும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ வில் நாட் ஹேவ் தட் ப்ராப்ளம் அட் ஆல். கண்டிப்பா பேப்பர் வந்து 1.5 ஹவர்ஸ்ல ஈஸியா முடிக்கிற மாதிரி தான் பேப்பர் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ், உங்களுக்கு 1 ஹவர் டைம் நீங்க கில் தான் பண்ணணும். ஸோ அதனால எல்லா கொஸ்டினையும் நிதானமா படிச்சு ஒன்னொன்னா படிச்சு எந்த செக்ஷனை ஃபர்ஸ்ட் நல்லா பெஸ்டா ப்ரெசென்ட் பண்ணலாம்னு பாருங்க. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் தட் தி டீச்சர் ஹூ இஸ் கோயிங் டு கரெக்ட் யுவர் பேப்பர் doesn't know anything about you. அவங்களுக்கு வந்து நீங்க வந்து 11th ஃபெயில் ஆயிட்டு இருந்தீங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, 12th ஸ்ட்ரகிள் பண்ணி பாஸ் பண்ணீங்களா, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃப்ரெஷ் வித் தெம். அப்போ நீங்க வந்து பாருங்க செக்ஷன் சில வந்து எல்லாமே 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ 3 மார்க் கொஸ்டின்ஸ் மூணே மூணு 3 மார்க் கொஸ்டின் தான். ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நமக்கு டெம்ப்ளேட் கண்டிப்பா தெரியும் எழுதுறதுக்கு. தென் யூ ஹேவ் யோர் ஸ்டாக் ப்ரோக்ராம், அப்புறம் ஒரு அவுட்புட் பேஸ் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின். அதே மாதிரி 4 மார்க் எஸ்கியூஎல் இருக்கு. செக்ஷன் டி இன்னொன்னு ஈஸி, நெட்ஒர்க்ஸும் பைனரி ஃபைலும். ஸோ பைனரி ஃபைல் கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுதான், வேற ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. ஸோ ஸ்டார்ட் வித் சம்திங் லைக் தட். ஏன்னா 21 1 மார்க்ல நீங்க ஒரு 5 தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மார்க் அங்க போயிருச்சு. ஸோ ஏன்னா எல்லாருமே 90 above வாங்குவாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. அப்ப நீங்க எம்சிக்யூவே 5 தப்பு பண்றீங்க அப்படின்னு சொன்னா the entire mood of the teacher while correcting will not be so good at all. அதனால எம்சிக்யூ பண்ணும்போது ரொம்ப யோசிச்சு நல்ல டைம் எடுத்து திங்க் பண்ணி எழுதுங்க. ஈஸியா தான் இருக்கும், கஷ்டமாவே இருக்காது. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா டிஃபிகல்ட்டா இருந்து உங்களுக்கு மார்க் போகாது, நீங்க படிக்காம மார்க் போட்டாதான் உண்டு. சரி, ஸோ இது வந்து உங்களுக்கு தியரி முடிஞ்சிச்சு. ஸோ பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் இதை வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. கமான் கமான் பிக் பிக் பிக். கான்செப்ட்ஸ் இவ்வளவுதான், இனி நீங்க படிக்க வேண்டியதான் அது எல்லாத்தையுமே. சாட்ல அனுப்புறீங்களா அனன்யா? கரெக்ட் கொஸ்டின் நம்பர் வச்சு போட்டு எனக்கு அனுப்பி விடுங்க, ஏன்னா நீங்க ஃபாஸ்டா அனுப்பிச்சீங்கன்னா வராது. While creating a table which contain does not allow insertion of duplicate values. இல்லையாப்பா, யூனிக்னு சொன்னோம்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. 2025 பேப்பர் தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம். நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம போர்டு எக்ஸாம் பேப்பர். நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கம்ப்யூட்டர் மேம் சயின்ஸ் வந்து இந்த வாட்டி தான். எஸ்மா, டிஸ்டிங்க்ட் வராதா மேம்? டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லல்லப்பா. கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம படிக்கும் போது நாம 6 கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டோம்ல, அதுல கன்ஸ்ட்ரெயின்ட்டா வராது டிஸ்டிங்க்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன சொன்னேன், ஒரே ஒரு செட் ஒரே ஒரு ரீஜன் தான். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கூட தேர் நாட் கிவிங் யூ, நம்ம என்ன சொல்றது, ஒரு ஒரியாலாம் ட்ரீட் பண்ற மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. சோ இவ்ளோ பேர் எழுதினாலுமே கூட they don't even have a region or a set for computer science. பெரிய சர்ப்ரைஸ்லாம் எதுவுமே இருக்காது. எப்படி சாம்பிள் பேப்பரும் எக்ஸாக்ட்லி சேம். எப்படி ஒரு 2025 2024 2023 போர்டு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் போர்டு எக்ஸாம் நான் ஒரு புக்லெட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஐ வில் give you the booklet whenever it is ready. மேபி நெக்ஸ்ட் வீக் கூட ரெடி ஆனா கூட நான் உங்களுக்கு அதை கொடுத்துருவேன். அதுல ஃபுல்லா எல்லா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கும். அதை மட்டும் நம்ம போட்டாலே சென்டம் வாங்கிட்டு போயிடலாம். டிஎம்எல் போட்டிங்களா? வரலையே, 15 ஆன்சர்ஸ் வரலையே எனக்கு. கேஷவ், தருண், அனன்யா. டிஎம்எல்கா? டிஎம்எல் அப்டேட்மா? ஏமா டிஎம்எல்க்கு வந்து கன்ஃபியூஸ் ஆறீங்க?
டிஎம்எல் அப்டேட் மட்டும்தான், மற்றது எல்லாமே டிடிஎல் கமாண்ட்ஸ். இது நான் கேட்கவே தேவையில்லை. பட் ஆக்சுவலா வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் காலம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கவுண்ட் ஃபங்க்ஷன் தான் இருக்கு நமக்கு. என்ன பண்றப்பா? Which of the value should not be enclosed within quotation marks? So quotationல மத்த எல்லாத்தையுமே நம்ம போடணும், float தவிர. இதுவுமே நமக்கு straight forward question தான். I think most of you are giving me the answers பாருக்கு. Yes. சரியா? 2025 உடைய board paper தான். So I think you should be okay with this by now. Question யோசிச்சு 16 கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இப்பதான் நம்ம சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு நான். காதம்பரி. ஹரிஷ் question நம்பர் போட்டு போடுப்பா. ஸ்வாதி ஓகே. 16th என்னாச்சு? 16th யாரும் ஆன்சர் பண்ணல எனக்கு. A table has 6 rows. சிக்ஸ் ரோஸ் இப்படி இருக்கு. 1 2 3 4 5 6 ரோ இருக்கு. And it has 3 columns. இன்னொரு டேபிளுக்கு வந்து 5 ரோ இருக்கு. And it has 2 columns. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணா நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன ஆகும் பாருங்க, ஜஸ்ட் ஆட் தான் ஆகும். இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் 5ங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எத்தனை ரோஸ் இருக்கும்? நான் என்ன சொன்னேன், இங்க இருக்க ஒவ்வொரு என்ட்ரிக்கும் இத்தனை என்ட்ரியும் வரணும்னு சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரோக்கு 1 2 3 4 5 5, அடுத்த ரோக்கும் 5, அப்போ 6 into 5 30. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் தப்பா அடிச்சு சில பேர் ஆன்சர் எனக்கு ஃபால்ஸ்னு போட்டிருக்கீங்க. ஃபால்ஸ் கிடையாது. கார்டீசியன் ப்ராடக்ட் டெஃபினிஷன் கேட்கறது ஒன் ஸ்டைல் ஆஃப் டூயிங் இட். இல்லையா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நீ ஈஸியா எழுதிடலாம். சரியா? ஐ திங்க் 21 வந்து இது பண்ண முடியும். மோர் தேன் ஒன் டேபிள்ல இருந்து அழகா நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஜாயின்ஸ் இந்த கார்டிசன் ப்ராடக்டோட யூஸே அதுதான். ஸோ இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஃபாரின் கீ இஸ் யூஸ் டு எஸ்டாப்ளிஷ் தான் டெஃபினேஷன் ஆஃப் ஃபாரின் கீ. உங்க புக் படி பாத்தீங்கன்னா இதுதான் அதுக்கு டெஃபினேஷன். ஃபாரின் கீனா என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ டேபிள்ஸ். ஸோ இதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். பட் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ ஐ வில் கோ வித் பி. சரியா? சொல்லமா நெக்ஸ்ட்க்கு. சோ ஒரு 2 மார்க் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. வள வள வளவலன்ட்டு. இதுல வேற சாய்ஸ் வேற. எது பிரைமரி கீயா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுப்பா பிரைமரி கீயா இருக்கணும்? யார் சொல்றீங்க? அனன்யா. எது பிரைமரி கீயா போட போற அனன்யா? Employee number. எம்ப்ளாயி நம்பர். சோ எம்ப்ளாயி நம்பர். How will you justify that? Because like it will have unique values. 27 ஆகுது. சி இவங்க வந்து இதுக்கு பெருசா ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் ஐடியா வந்து நீ சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்னா, எம்ப்ளாயி நம்பர் யூஸ்வலி ஹேஸ் யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் அன் எம்ப்ளாயி. So அதனால எம்ப்ளாயி நம்பர், ஈச் எம்ப்ளாயி நம்பர் இஸ் ஆல்வேஸ் யூனிக். ஈச் எம்ப்ளாயி கேன் ஹேவ் ஒன்லி ஒன் எம்ப்ளாயி நம்பர். எந்த மாதிரி வேணா கதை, பட் இந்த மீனிங் கன்வே ஆகிற மாதிரி ஒரு கதை எழுதணும் இங்க. Help Nisha to identify the constraint which should be applied to the attribute name. Cannot have. சோ இதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் பேர் மட்டும் தான் கேக்குறாங்க பாருங்க. ஆன்சர் கீழ இது மட்டும் தான் இருக்கு. ஒரு மார்க்குக்கு கன்ஸ்ட்ரெயின்டோட பேரு நாட் நல், அவ்வளவுதான். சரியா? இதெல்லாம் வந்து கேபிட்டல்ல அவங்க போடுவாங்க, ஏன்னா இது வந்து கீவேர்ட்னு தெரியறதுக்காக. பட் இதை நீங்க வந்து ஸ்மால் லெட்டர்ல போட்டாலும் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். சரியா? அதுக்காக தான் மார்க் குறைக்க மாட்டாங்க.
சரியா? சோ நாட் நல் ஏன் போடுறோம்னா நமக்கு தெரியறதுக்காக, இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஒரு கீவேர்ட்னு தெரியறதுக்காக. வேற எதுவும் எழுத வேண்டாம். இங்க வந்து அவங்க ஜஸ்டிபிகேஷனும் கேட்கல, கேட்காததும் எழுதவும் எழுதாதீங்க. சேஞ்ச் த சைஸ் ஆஃப் தி attribute. சைஸை சேஞ்ச் பண்ணோம்னா ஸ்ட்ரக்சர் பத்தி பேசுறாங்க, வேல்யூ பத்தி பேசல. அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுப்போம். சோ ஆல்டர் டேபிள், டேபிள் நேம். இதுக்கு வந்து they are asking you to change தான். so alter table போட்டுட்டு change பண்ணோம்னா modify table. அந்த சைஸ் பேர் கொடுத்திருக்காங்க இங்களே, size of the attribute basic cell சொல்லிருக்காங்க. so நம்ம மாத்த போறது வந்து basic cell. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, டோட்டலா 7 இருக்கு. அதுல 2 டெசிமல். டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 7 வரணும், 2 டெசிமல் பாயிண்ட் அதுல வரணும். சரியா? சோ இது கரெக்டா எழுதினாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், இல்லைன்னா அங்கங்க ஹாஃப் மார்க் குறைச்சிருவாங்க. delete the table employees. மொத்தமா டேபிளையே தான் தூக்க சொல்றாங்க. சோ அதனால you will just say drop table. drop table. அவங்க கொடுத்திருக்க பேரை மட்டும் கொடுத்திருக்க மாதிரியே எழுதுங்க. கேபிட்டல்னா கேபிட்டல், ஸ்மால்னா ஸ்மால். நான் திருப்பி சொன்ன மாதிரி நிறைய டைம் இருக்கும். சோ நீங்க பெருசா வந்து இங்கெல்லாம் டைம் சேவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அழகா நம்பர் கரெக்டா போடுங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ஆர்டர் மாத்தி மாத்தி எழுதாதீங்க. ஒரு செக்ஷன் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ நீங்க செக்ஷனே ஸ்டார்ட் பண்ணலன்னா ஓகே, செக்ஷன் பி ஃபுல்லா அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், தயவு செஞ்சு அங்கிருந்து ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியாமே மிஸ்டேக் பண்ணி அங்க மாட்டிப்பீங்க. நீங்க ஒன்னு கான்பிடண்டா செக்ஷன் ஏ ஸ்டார்ட் பண்ணிருங்க. எப்படியும் 21 கொஸ்டின்ஸ் 19 கரெக்டா வாங்குவீங்க. ஒரு 2 கொஸ்டின் தான் ட்ரிக்கியா இருக்கும் பேப்பர்ல. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் திங் தான். செக்ஷன் ஏலயே ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல ஃபீலிங் கொடுங்க. செக்ஷன் பி தான் நமக்கு எப்பயுமே ட்ரிக்கி, ஏன்னா அதுல எல்லாமே வந்து 11th போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு தூரம் 11th படிச்சிருக்கீங்கன்றத பொறுத்து தான் உங்க ஸ்ட்ரென்த் அதுல தெரியும். ஸோ அங்க அப்படியும் அவங்க புது புது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லிஸ்டோட ஃபங்க்ஷன், ஒரு குட்டி ப்ரோக்ராம் ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சரியா தெரியலன்னா ரிஸ்கே எடுக்காதீங்க, அது கடைசியா எழுதுவோம். ஆனா ஃபுல் செக்ஷன் பி கடைசியா எழுதுங்க அப்போ. சரியா? சோ தட் செக்ஷனை மாத்தி மாத்தி எழுதாதீங்க. இங்க ஒரு கொஸ்டின் அங்க ஒரு கொஸ்டின்லாம் எழுதாதீங்க. செக்ஷன் ஏ முடிச்சு செக்ஷன் சி டி இ முடிச்சு திருப்பி கடைசியில செக்ஷன் பி எழுதாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரியா? அடுத்த கொஸ்டின் வந்து உங்களோட 2025ல வந்து let me take this. கத்த கத்த கத்தன்னு கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ இருக்கேன், ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கேன், குட்டி குட்டியா எழுது. ரைட் எஸ்கியூஎல் ஸ்டேட். ஒவ்வொருத்தரா சொல்றீங்களா? வேலை முடியும் ஈஸியா எனக்கு. அனன்யா முடிச்சிட்ட, கீழே இருந்து ஆரம்பிப்போம். ஸ்வாதி சொல்றியாமா? நேம்ஸ் அண்ட் வேஜஸ். ஸ்வாதி நீ Select பேசவே இல்லை. செலக்ட் select names, wages, W wages from worker ஒர்க்கர். where wage equal to wage between and their symbol. ஆமா. சோ இங்க வந்து ஒண்ணு நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா, இது வந்து 32 தானே. Yes. சோ நீங்க வந்து பிட்வீன் யூஸ் பண்ணி விட்டுறலாம், அவங்க கொடுத்திருக்க மாதிரியே. Wage between 800. இல்ல நீங்க வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 800 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1500 இப்படி போட்டாலும் கரெக்ட் தான். அண்ட் போர்ட்ல எல்லா கொஸ்டின்லயுமே வந்து they would have given you this செமிகோலன் இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க எல்லாத்துலயுமே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆச்சு. display the record of workers whose site ID is not known. இந்த கொஸ்டின் எப்பயுமே கேட்பாங்க இல்லையா? சோ ரெக்கார்ட்னு சொல்லிட்டாங்க. சோ செலக்ட் ஸ்டார் போட்டுக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கேஷவ் கரெக்டா போட்டுட்டு இருக்கேனா? ஃப்ரம் ஒர்க்கர் அப்புறம் என்ன பண்ணணும்? வேற
Site ID is சைட் ஐடி none. ஈக்குவல் டு போடக்கூடாதுங்கிறதுக்காக தான். தப்பு பண்ணீங்கன்னா ஜீரோ தான் இருக்கு. நீங்க வந்து இஸ்னலுக்கு பதிலா ஈக்குவல் டு நல் போட்டீங்கன்னா ஜீரோ தான் கொடுப்பாங்க அந்த queryக்கு. சரியா? சோ எல்லாத்தையுமே கரெக்டா எழுதினா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். மேக்ஸ் மாதிரி தான் இங்க உங்களுக்கு 1 மார்க்னா 1 மார்க் எல்லாமே கரெக்டா எழுதணும். சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி கொட்டேஷன் விடுறீங்கன்னா கூட உங்களுக்கு ஜீரோ தான் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் யார் இருக்கீங்க? எனக்கு ஸ்வாதி முடிச்சிட்டேன். ஹர்ஷிதா, பிரயா, காதம்பரி ட்ரை பண்றியாமா? Yes, ma'am. Select W name wage. Select W name. W name wage, comma hours. ஆமா, இது வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிருங்க. அங்க கேபிட்டல் இருக்கு, சோ நான் கேபிட்டல்லயே போடுறேன். டசன்ட் மேட்டர், அதையும் நான் சொல்றேன். ஃப்ரம் Worker worker where type is equal to சிங்கிள் கோட்ஸ்ல skilled. சரியா? அவ்வளவுதானே? So this is your query for the third question. Change the wage. Change the wage நாவே அவங்க மாத்த சொல்றாங்க. எதை மாத்த சொல்றாங்க? வேல்யூவை மாத்த சொல்றாங்க. தருண் ட்ரை பண்றியா? எஸ் மேம். அப்டேட் தானே மேம் யூஸ் பண்ணோம். அப்டேட் ஒர்க்கரா? அப்டேட் ஒர்க்கர் செட் wage equal to 1200. Condition சொல்லு. வேர் டைப் இஸ் செமி ஸ்கில்டு. Type equal to semi skilled. டைப் லைக்னு போட்டாலும் கரெக்ட் தான், இல்ல டைப் ஈக்குவல் டு போட்டாலும் ஓகே தான். இஸ் போடக்கூடாது, ஒர்க் ஆகாது. சரியா? ஓகே ஓகே மேம். Yes. இப்போ வந்து பி. செலக்ட் W நேம் வேஜ் அண்ட் ஹவர்ஸ். ஹரிஷ் சொல்றியா? அவுட்புட் தானே? என்னன்னு சொல்லுங்க மேம். இந்த இந்த இந்த- இந்த கொஸ்டின் இருக்க பாரு. B ல 1 from worker select W name, W wage into hour. சைட் ஐடி 103 ஆ? ரெண்டு பேர் Ahmed இருக்காங்க. J. அகமத் ஜே. Ahmed J. வேஜ் இன்டு ஹவர்ஸ் மல்டிப்ளை பண்ண 30,000. சொல்றாங்க. 30,000. Ah. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கானே அஞ்சு எஸ்ஸா? ரெண்டு பேர் இருக்காங்கல்ல? Not 30,000. 103 ரெண்டு பேர். 12 into 13 எவ்வளோ? 143 Ah, yes, ma'am. I think 30 அப்புறம் 5 ஜீரோவா? 4 ஜீரோ. 30க்கு அப்புறம் 4 ஜீரோ. 3. கரெக்ட் தான் மாமா. கரெக்டா போட்டுருக்கோமா? ஆமா. 3க்கு அப்புறம் 1 2 3 4 5 30,000 3 லேக். இங்கேயும் வந்து 1,43,000. சரியா? சோ முடிஞ்ச அளவுக்கு இது இப்படியே எழுதுங்க. ரைட் தி கரெக்ட் அவுட்புட்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் இப்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க டேபிள் வரையணும்னு இல்லைன்னா கூட காலம் நேமை எழுதி இப்படி எழுதுங்க ஆன்சர். சரியா? சோ செலக்ட் தி அவுட்புட் அப்படின்னு சொன்னா this is a better way of doing it. Next, count of distinct type. ஸோ டைப்ல 1 2 3 தானே இருக்கு. அன்ஸ்கில்டு, ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு இருக்கு. ஸோ இட் வில் பி 3. கரெக்டாப்பா? கரெக்டா போட்டோமா? ஆல் ஆஃப் யூ செலக்ட் மேக்ஸ் வேஜ். நான் டேபிளா இங்கேயே போட்டுக்கிறேன். மேக்ஸ் வேஜ், மின் வேஜ், டைப். இப்படி வரும் டேபிள் நமக்கு. கேஷவ் மேக்ஸ் வேஜ் என்னப்பா? 1,500. மேக்ஸ் வேஜ் வந்து 1500. ஓகே. மினிமம் வேஜ் 520. 520. குரூப் பை டைப் வேற இருக்கே. சோ அப்ப அது வராது இல்ல. குரூப் பை பார்க்கல பாரு நீ. மாட்டிக்கிட்டோம் இங்க. ஸோ இங்க வந்து மேக்ஸ் பேஜ் இடம் இருக்காது நினைக்கிங்க. மேல எழுதுவோமா? மேக்ஸ் பேஜ், மின் பேஜ், டைப் கேக்குறாங்கப்பா. ஸோ கரெக்டா கேர்ஃபுல்லா போட வேண்டிய கொஸ்டின் பாருங்க. ஏன்னா மேக்ஸ் வேஜ் இருக்கு, மின் வேஜ் இருக்கு, டைப்பும் இருக்கு.
ஸோ ஒவ்வொரு டைப்புக்குமே வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எது வேணா ஃபர்ஸ்ட் போடலாம், ஆர்டர் கிடையாதுங்க. ஸ்கில்டுல வந்து ரெண்டு வேல்யூ தான் இருக்கு. அப்போ 520 மினிமம் வேஜ், இதுல ஸ்கில்டுல வந்து 1200 மேக்ஸிமம் வேஜ். அதே மாதிரி அன்ஸ்கில்டு போடணும். அன்ஸ்கில்லையும் ரெண்டு இருக்கு, 1 2. ஸோ இதுல வந்து 780 1500. புரியுதா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு? குரூப் பை டைப் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா கேட்டாங்கன்னா நம்ம எழுதிட்டு போயிடலாம். செமி ஸ்கில்ல இருக்கிறதே ஒண்ணுதான். ஸோ ரெண்டுமே அதுதான், 560 560. யாருமே அப்ப இந்த பேப்பர் நான் பண்ணல, நான் ஹோம்ஒர்க் கொடுத்த பேப்பர் அப்படிதானே? பண்ணியிருந்தா டக் டக்குன்னு சொல்லியிருப்பீங்க நேரம். நீங்க ஹோம்ஒர்க் கொடுத்தீங்க, நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுல. ஓகேவா கேஷவ்? அது புரிஞ்சுச்சா ஏன்னு சொல்லிட்டு? குரூப் பை டைப் பார்க்கல நம்ம. குரூப் பை டைப் கொடுத்ததுனால ஒவ்வொரு டைப்புக்கும் மேக்ஸ் மினிமம் நான் போட்டிருக்கேன். Yes. இங்க வந்து ஆர்டர் பை ஹவர்ஸ் போடுறாங்க, டபிள்யூ நேம் சைட் ஐடி ரெண்டுமே கேக்குறாங்க. டைப் வந்து அன்ஸ்கில்டு மட்டும்தான். அப்ப ரெண்டு வேல்யூ தான் வரணும். அதையுமே வந்து ஹவர்ஸ்ல ஆர்டர் பை பண்றாங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் 95 முதல்ல ஜாக்கப், இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க எனக்கு. அப்புறம் அகமது. அப்பா அன்ஸ்கில்டு தானே? அடுத்த கொஸ்டினுக்கு வந்து இதுதானடா சொல்றேன். அன்ஸ்கில்டு ஸ்கில்டுக்கு சைட் ஐடி வந்து 103, ஜேக்கப் வந்து 103, 101. ஜேக்கப்க்கு 101, அகமதுக்கு 103. ஆர்டர் பை ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால நான் ஹவர்ஸ் வச்சு ஆர்டர் பண்ணிருக்கேன். 95 இருக்கிற ஜேக்கப் ஃபர்ஸ்ட் வரான், 200 ஹவர்ஸ் இருக்கிற அகமது வந்து கீழே வரான். சரியா? எல்லாமே கரெக்டா எழுதினாதான் உங்களுக்கு வரும். இதுதான் ஆக்சுவலா ஈஸியர் கொஸ்டின் டு ரைட். அவுட்புட் கொஸ்டின்ஸ் தான் ஈஸி. கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும், நீங்க டேபிள் எல்லாம் போடணும் அப்படின்னு சோம்பேறித்தனை படலனா இது உங்களுக்கு நல்லா பண்ணா. அஃப்கோர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினும் ஈஸி தான். இது உங்களுடைய 4 மார்க் சிங்கிள் டேபிள் query. சரியா? கண்டிப்பா சிங்கிள் டேபிள் ஜாயின்லாம் எதுவுமே இருக்காது கண்டிப்பா இதுல. ஆனா கண்டிப்பா ஒரு குரூப் பை ஸ்டேட்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கும். சோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டீங்கன்னா மத்த எல்லா கொஸ்டினுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். சரியா? இதுல ஒண்ணு சேஞ்ச் பண்ணி கேக்குறாங்க சம்டைம்ஸ். இந்த வேஜ் இன்டு ஹவர்ஸ் போட்டுட்டு சைட்ல வந்து டோட்டல் வேஜ் ஸ்பேஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா ஆஸ்னு கொடுக்கலாம். கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த வேஜ் இன்டு ஹவர்ஸ்க்கு பதிலா ஒரு டோட்டல் வேஜ்னு காலம் நேம மாத்திப்பீங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. தட் இஸ் ஸ்லைட்டா அலியாஸ் நேம்னு சொல்லுவோம், காலம் அலியாஸ்னு சொல்லுவோம். சோ நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றது, பெர்சன்டேஜ் போடுறது அதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா பக்கத்துல இன்னொரு வேர்டு இருக்கான்னு பாருங்க, காலம்க்கு வேற பேரை மாத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ மாத்திருந்தாங்கன்னா யூ கேன் டூ தட். ஆனா சாட்ல டவுட் இருந்தா கேட்காதீங்க, ஏன்னா நான் சாட்டை போய் அதை பார்க்க மாட்டேன். ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க சாட்ல அனுப்புங்க. சரியா? ஏன்னா நான் வந்து கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் வந்து போய் நீங்க டவுட் இங்க சாட்ல கேக்குறீங்களான்னு பார்க்க மாட்டேன். டவுட் இருந்தா அங்கவே ஸ்டாப் பண்ணுங்க. சரியா? ஓகே, டன். இப்ப நான் சொன்ன 2 டேபிள் query இருக்கு பாருங்க. சோ இதுவும் நமக்கு 4 மார்க் தான். இப்பதான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுமே. சோ இதுல வந்து 2 டேபிள் இருக்கு, ஆர்டிகல்ஸ், ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. யாரும் என்கிட்ட பேசல, ஸ்ரீ முடிச்சிட்டேனா? ஹர்ஷிதா, சந்தோஷ் யாரும் ஆன்சர் பண்றீங்களா? அன்மியூட் பண்ணி. Display all the records from the articles table in descending order of price. சொல்லுங்க, நானே எழுதிடவா? யாரு சொல்லு? ஆர்டர் பை பிரைஸ் டிசெண்டிங் இல்லையா? ஆர்டர் பை பிரைஸ் டிசெண்டிங் ஆச்சு, அவ்வளவுதான். ஈஸியா எழுதிட்டோம் அதை. Display details of articles which were created in the year 2020. So 2020ல கிரியேட் பண்ண ஆர்டிகல்ஸ் கேக்குறாங்க. ஓகே, டேட் ஆஃப் கிரியேஷன் பத்தி தான் கேக்குறாங்க. So select star from articles where date of creation like 2020ல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஸோ ஐ வில் ஜஸ்ட் சே 2020%. ஸோ ஆரம்பிக்கிற டேட் வந்து 2020ல இருக்கு, அதுக்கப்புறம் எந்த மந்த் எந்த டேட்னு எனக்கு கவலை இல்லை. சரியா? ஸோ டிஸ்பிளே இந்த டீடைல்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த இயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர்ல இருக்க எல்லா டேட் ரெக்கார்ட்ஸையும் அந்த டீடைல் பண்ணிடுவோம் உங்களுக்கு. டு டிஸ்பிளே த ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்னமா என்கிட்ட பேசிட்டியான்னு தெரியல. டிஸ்கிரைப் ஆர்டிஸ்ட் இல்லையா?
டிஸ்பிளே தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்டிஸ்ட் டேபிளுக்கு டிஸ்கிரைப் ஆர்டிஸ்ட், டிஸ்க் டேபிள் ஆர்டிஸ்ட் எது வேணா கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் சேம் தான். ஸோ இங்க வந்து ஈக்வி ஜாயின் டு டிஸ்பிளே த நேம் ஆஃப் ஆல் ஆர்டிஸ்ட் ஹூஸ் ஆர்டிகல் இஸ் பெயிண்டிங். ஆர்டிஸ்ட் நேம் தான் வேணும் நமக்கு, வேற எதுவுமே வேண்டாம். ஸோ செலக்ட் நேம் ஃப்ரம் artists, articles, where artists dot a code is equal to articles dot a code. இது ஃபர்ஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ரெண்டு டேபிள் இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது எழுதி தான் ஆகணும். ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் இருந்தா கண்டிஷனை போடணும். அண்ட் பெயிண்டிங்னு கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்ங்கிறது ஆர்டிக்கல்ல தான் இருக்கு. ஸோ ஆர்டிக்கல் is equal to painting. Select articles dot பண்ணணும் அவசியம், அதான் சொல்ல வந்தேன். பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. ஏன்னா ஆர்டிகல்ஸ்லயும் ஆர்டிஸ்ட்லயும் ஒரே பேர் இல்லவே இல்ல பாரு. எதுக்குமே வந்து இப்ப நேம்ங்கிறது ஒருவேளை ஆர்டிகல்ஸ் டேபிள்ல இருந்துச்சுன்னா இப்ப ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிடுவோம்ப்பா. ஹரிஷ் தான் கேக்குறேன்னு நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடும். இப்ப ஜாயின் பண்ண நீ பார்த்தனா காலம் பேரெல்லாம் ஏ கோடு மட்டும்தான் உனக்கு வந்து டிஃபரெண்ட் சேமா இருக்கு பேரு. அதனாலதான் நான் ஆர்டிஸ்ட் டாட் ஏ கோட் ஈக்குவல் டு ஆர்டிகல்ஸ் டாட் ஏ கோட்னு சொல்றேன். மத்த எந்த காலமுமே பேர் சேமா இல்ல. பேர் சேமா இல்லைன்னா நம்ம டைரக்டாவே யூஸ் பண்ணிடலாம், பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஒருவேளை இங்கேயும் ஒரு நேம் இருக்கு அங்கேயும் ஒரு நேம் இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்டிஸ்ட் டாட் நேமா இல்ல ஆர்டிகல்ஸ் டாட் நேமான்னு சொல்லுவோம். சோ இப்படி எழுதுனா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். அப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. சரியா, செக் பண்ணுவோம் ஒரு வாட்டி. 34 ஆகுது. 34 select star from articles, order by price, select star from ஆச்சு. Select name from articles A1, artist A2, where A1 dot A code A2 and article is equal to or any other equivalent statement கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருக்க கீழே நேம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. எஸ் நீ சொன்ன மாதிரி போடலாம். ஆர்டிகல்ஸ் டாட் நேம்னு போட்டாலும் தப்பு இல்லை. ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து இந்த நேச்சுரல் ஜாயின் இல்லையா? நேச்சுரல் ஜாயின்ல நேம் ஆஃப் ஆல் தி ஆர்டிஸ்ட் இதே கொஸ்டின் தான் த்ரூ நேச்சுரல் ஜாயின் கேட்கறாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் எழுதும் போது ஜஸ்ட் நேச்சுரல் ஜாயின் தான் நம்ம சொல்ல போறோம், வேற எதுவும் நம்ம எழுத தேவையில்லை. செலக்ட் நேம் ஃப்ரம் articles, natural join artists, where article equal to painting. ஸோ ஒண்ணுமே பண்ணல. அந்த ஈக்குவல் டு போட்டதுக்கு பதிலாக நான் இங்க நேச்சுரல் ஜாயின்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். சரியா? 2025 பேப்பர்ல ஐடியலி வந்து எதெல்லாம் நான் சொல்லி நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எதையுமே ஆர் சாய்ஸ்ல இருக்க கொஸ்டின்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ஆர் சாய்ஸ் கொஸ்டின் யாருமே அட்டன் பண்ணலன்னா அந்த கொஸ்டின் அழகா ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ இதே ரொம்ப டஃப்பான கொஸ்டினோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே கொஸ்டினை கூட நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கண்டிப்பா இருக்கு. போடலாமா? இந்த 1 மார்க் மட்டும் முடிச்சிருவோம். ஐ திங்க் we have 5 more minutes நினைக்கிறேன். நான் சொன்ன டைம் கே கூட போடுறீங்களா? எனக்கு fill in the blank இருக்கு பாருங்க. டிகிரிஸ் யோசி எல்லாமே யோசி பார்ப்போம். டிகிரிஸ் இல்ல, எனக்கு வேணும் 15 ஆன்சர்ஸும் வேணும். அதுக்கப்புறம் தான் நான் போட போறேன். சீக்கிரமா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் இல்லன்னு எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியா. டேபிள்ஸ்க்கு என்ன பேருன்னு கேக்குறேன். நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், டப்புள்ஸ்னா ரோஸ்னு சொன்னேன், ஆட்ரிபியூட்ஸ்னா காலம்ஸ்னு சொன்னேன்.
டிகிரினா நம்பர் ஆஃப் காலம்ஸ், அப்போ டேபிள்னா ரிலேஷன்ஸ். சரியா? ஓகேவா? ஈஸி தான் அந்த கொஸ்டின் பாருங்க, டைரக்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். இன்சர்ட் நியூ ரெக்கார்ட்ஸ், இதை விட ஈஸியா கூட கேட்க முடியாது பாருங்க, இல்லையா? எஸ். இந்த கொஸ்டின் கேக்குறாங்க, எக்ஸ்பிளைன் தி யூசேஜ் ஆஃப் ஹேவிங் கிளாஸ் இன் குரூப் பை கமாண்ட் இன் ஆர்டிபி எக்ஸாம்பிள். இது நம்ம வந்து தியரி தான் உங்களுக்கு. ஸோ இதுல உங்களுக்கு ஆன்சர் கீ நான் உங்களுக்கு புக்லெட் கொடுக்கும்போது உங்களுக்கு அதுல ஆன்சர் இருக்கும். பட் இன் ஜென்ரல் ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ முன்னாடி வந்து 2 2 மார்க் இருந்துச்சு, இப்ப நமக்கு 2 2 மார்க் கிடையாது, ஒரே ஒரு 2 மார்க் தான். இது ஈஸி பாருங்க, இது நீங்க முடிச்சிடலாம். which of the following is not a DML command? யார் யார் தூங்குறீங்க, யார் எழுப்பி விடலாம்? தீக்ஷிதா 25B என்னமா ஆன்சரு? பொண்ணு, which of the following is not a DML command? சீக்கிரம் சீக்கிரம் ஈஸி பாருங்க அந்த கொஸ்டின். நான் சேர்த்து அமுச்சு விடுறேன் தருண், நான் ஒன்னும் ரெடி ஆகல. அதை கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் சேர்த்து நான் ஒரு புக்லெட் மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு வித் தி ஆன்சர்ஸ். ஸோ எல்லாமே பிரிண்டடா இருந்தா எக்ஸாம் போது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. பிரிண்ட் கொடுத்துருக்கேன், அது நீங்க நெக்ஸ்ட் வீக் தான் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ரெடி ஆனதும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து உனக்கு அமுச்சு விட்டுருவேன். போட்டிங்களா? பாதி பேர் தான் போட்டிருக்கீங்க. which is not DML, இது எல்லாமே DML except drop. இதை எழுதுறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியேட் இன் பிட்வீன். இன் வந்து குரூப் ஆஃப் வேல்யூஸ். இன் வந்து இன் let's say சென்னை, பெங்களூர், வேற ஏதாவது டெல்லி. பிட்வீன் யூஸ் பண்றது வந்து பிட்வீன் a range of values, between என்னது 50 and 100 அந்த மாதிரி யூஸ் பண்றது வந்து we will call it as, we will use between for that. appropriate examples தான் உங்களுக்கு. ஸோ அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. இங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து having, select maximum of salary from employee, குரூப் பை டெசிக்னேஷன் சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் சேலரி வேணும், ஆனா எல்லாருக்கும் மீனிங்லெஸ் ஆயிடும் இல்லையா? சோ நம்ம குரூப் பை டெசிக்னேஷன் சொன்னா மேனேஜர்ல யாருக்கு மேக்ஸிமம் சேலரி கிடைக்குது, கிளார்க்ல யாருக்கு மேக்ஸிமம் சேலரி கிடைக்குதுன்னு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது போட்டதுக்கு அப்புறம் கூட we can say something else also. group by designation having experience, அவங்க ஏதோ எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க, கிரேட்டர் தேன் 2. அப்போ எங்க ஹேவிங் யூஸ் பண்றோம்னா சொல்லுவோம் ஹேவிங் இஸ் யூஸ்ட் வித் குரூப் பை கிளாஸ். குரூப் பை கிளாஸ் இருந்தா மட்டும்தான் ஹேவிங்க யூஸ் பண்ண முடியும். அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கு ஒரு கன்சிடர் டேபிள் எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயி டேபிள்ல வந்து we can use this query to do this purpose அப்படின்னு சொல்லிட்டு ஒரு query எக்ஸாம்பிள் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ இது முடிஞ்சிச்சு நமக்கு. ஜென்ரலா இன்ன வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் டெஃபினிஷன் வைஸ் நீங்க சொல்லணும்னா பிட்வீன் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இல்லையா? சோ இதுல வந்து செட்னா 3 தான் கொடுக்க முடியும். இங்க வந்து நமக்கு பிட்வீன் 50 and 100னா எவ்வளவு வேல்யூ வேணா கொடுக்க முடியும். சோ இன் வந்து கரெக்டா நமக்கு செட்டா எத்தனை வேல்யூன்னு தெரிஞ்சுச்சுன்னா இது யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா we have to use between தான். ஓகே, சோ உங்களுக்கு ஜஸ்ட் இதை காமிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் கேக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக. இங்க பாருங்க, இது என்னன்னு பாருங்க. வாட் வில் பி தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் கார்ட்டீசியன் ஜாயின் பாருங்க. ஸ்டூடெண்ட் எவ்வளவு கஷ்டமான ஒரு பெரிய கொஸ்டின் இது எழுதுறதுக்கு. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் எழுதணும். இதுல அட்மிஷன் நம்பர் எல்லாம் ஃபுல்லா சேர்த்து எழுதி பெருசா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நீங்க போடணும். இங்க அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் queries மட்டும் தான் கேட்டிருக்காங்க இந்த வாட்டி. எல்லாத்துக்கும் half மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெடாமினென்ட்லி இதுதான் இருக்கும். இது நம்ம இன்னொரு வாட்டி பண்ணுவோம், பிஃபோர் ஆர் எக்ஸாம் நம்ம பண்ணுவோம். ஸோ ஆல் போர்ட் பேப்பர்ஸ் உங்ககிட்டயும் இருக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ஆல்சோ டூ திஸ். எஸ் மா. மேம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா அப்ப அட்மிஷன் நம்பர் காலம் வந்து ரிப்பீட் ஆகுமா? ரிப்பீட் ஆகும்பா. ஓகே மேம். அட்மிஷன் நம்பர், நேம், கிளாஸ் ஃபர்ஸ்ட் செட் அப்படியே வந்துரும்பா. ஸோ எப்படியும் செட்ஸ் போடுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க காலம் பேரெல்லாம் எழுதிடுவோம், அதுக்கப்புறம் செகண்ட் செட்ல இருக்க காலம் பேர் எழுதுவோம். சரியா? இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வேல்யூஸும் அதே மாதிரி வில் ஸ்டார்ட் வித் 100 மீனால ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு இவங்க 2 பேரையும் எழுதுவோம். திருப்பி அதே மாதிரி 1101 வாணிக்கு போடுவோம், அவளுக்கும் இந்த 2 பேரையும் மேப் பண்ணுவோம். ஸோ அவ்வளவுதான்.
மொத்தமா you will have 4 values here. இது ஃபுல்லா எல்லாத்தையும் காப்பி பண்ணணும் அங்க இருந்து. சரியா ஹரிஷ்? ஓகேவா? சோ இது இந்த क्वेश्चनோட ஆன்சர் இதுதான். இத நீங்க எழுதி முடிச்சிட்டீங்கன்னா இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. இங்க வந்து அதுக்கு இது ஆர் சாய்ஸ் நினைக்கிறேன். A B ன்னு கொடுத்திருக்காங்கல்ல. சோ இந்த क्वेश्चन வந்து இதுவும் 2 மார்க் क्वेश्चन தான் பாருங்க. இது ஈஸியர் क्वेश्चन டு அட்டெண்ட் நமக்கு. ஏன்னா நமக்கு கண்டிப்பா தெரியும் இதுதான் ஆன்சர். இது ஒன்னொன்னா நீங்க பார்த்து கரெக்டா எழுதணும். எழுதினீங்கன்னா you will finish this. இது மட்டும் முடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணுவோம். சோ யார் சொல்றீங்க எனக்கு இத? செலக்ட் distinct count of F code. எத்தனை இருக்கு F code? இதுல காமன் மிஸ்டேக் டிஸ்டிங்க்ட் F கோட்னு கொடுத்தாங்கன்னா F1 F2 F3 அப்படின்னு எழுதுவீங்க. ஆனா அவங்க கவுண்ட் ஆஃப் F கோட்னு கேக்குறாங்க. சோ இது நிறைய பேர் தப்பு பண்ணது இதுதான். நாங்க கரெக்ஷன்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு அனாலிசிஸ் நாங்க பண்ணும்போது we have to also say எந்த கொஸ்டின் வந்து எல்லாரும் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் கண்டிப்பா அடுத்த வருஷம் கேட்பாங்க. சோ இது வந்து ஒரு அனாலிசிஸ் ஷீட் மாதிரி we have to give after finishing correction. எல்லா சப்ஜெக்ட்க்கும் பண்ணுவோம். சோ பேசிக்கலி இட் இஸ் அப்போ வந்து இந்த மிஸ்டேக் வந்து ஓவராலா 95 கிட்ட வாங்கின எல்லாருமே தப்பு பண்ணிருக்காங்க ஒரு கொஸ்டின்னா ஒரு கேர்லெஸ் எரர் அது. டிஸ்டிங்க்ட் F கோட்னு டக்குன்னு பார்த்து கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுதிடுவாங்க. இங்க ஒரு கவுண்ட் இருக்கிறதே மறந்து போயிருவாங்க. சோ இங்க மொத்தம் ஆன்சர் வந்து 3 தான் இதுக்கு. அதே மாதிரி F கோட் செலக்ட் பண்ண சொல்றாங்க. கவுண்ட் ஸ்டார் மினிமம் பிரைஸ் 3 வேல்யூ வேணும். அவுட்புட் தான் கேட்டிருக்காங்க. குரூப் பை F கோட். சோ F கோட் வச்சு குரூப் பண்ணணும். having count greater than 1. so 1 இருக்க கூடாது, 1க்கு மேல இருக்கணும். அப்ப இது வரவே வராது. F2 வந்து 2 இருக்கு, F1 வந்து 3 இருக்கு. சோ F கோட் 2 1. அதுல எத்தனை இருக்கு, அதோடைய மினிமம் பிரைஸ் என்ன? சோ கவுண்ட் ஸ்டார் வந்து 1 2 இங்க இருக்கு, இதுக்கு 3 இருக்கு. கரெக்டாப்பா? கரெக்டா போட்டிருக்கேனா? மினிமம் பிரைஸ் வந்து F02ல இருக்க 2 வேல்யூல 750 தான் கம்மி பிரைஸ். F01ல 1000 தான் மினிமம் பிரைஸ். சரியா? क्वेश्चन நம்பர் கரெக்டா போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு டேபிள் மாதிரி அழகா போட்டு எழுதுனீங்கன்னா you will get full marks from this. Select type from garment where order date greater than 2021 February தாண்டி தான் இருக்கு ரெண்டுமே. சோ இந்த 2 வேல்யூ தான் இல்லையா? மத்ததெல்லாம் வந்து 2020 28 2008 இருக்கு. சோ greater than 2021ங்கிறது 2 வேல்யூ தான். பிரைஸ் வந்து லெஸ் தேன் 1500. இப்போ ஒண்ணு தான் எலிஜிபிள் இதுல பாருங்க. செலக்ட் டைப் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃப்ராக் ஒன்னு தான். பிரைஸ் இஸ் லெஸ் தேன் 1000. டியூலிப் ஸ்கர்ட் வந்து 1550 ஆயிடுது. சோ ஒரே ஒரு ஆன்சர் ஃப்ராக் தான். சோ ஃபார் தி தேர்ட் क्वेश्चन டைப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ நமக்கு இந்த எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரே ஒரு ஆன்சர் வந்து ஃப்ராக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் garment where type like F percentage. ஸோ எஃப்க்கு அப்புறம் என்ன வேணா வரலாம்னா 2 வருது பாருங்க. ஃப்ராக்கும் வருது, ஃபார்மல் பேண்ட்டும் வருது. ஸோ அந்த கொஸ்டினுக்கு செலக்ட் ஸ்டார் சொல்லியிருக்காங்க. அப்ப நான் ஃபுல்லா எழுதல உங்களுக்கு. ஸோ G103 ஃப்ராக் அந்த ஃபுல் ரோவை எழுதணும். அதே மாதிரி G106 ஃபார்மல் பேண்ட் அந்த ஃபுல் ரோவை எழுதிடணும். எஃப்ல ஸ்டார்ட் ஆறது 2 தான் நமக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் ஃபுல்லா எழுதிடணும். ஓகேவா? So I will stop this here. We will do more questions on this. கொஞ்சம் நீங்களும் வந்து உங்க SQL எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஷீட் மட்டும் SQL ஓட ஒர்க் ஷீட் நான் அப்லோட் பண்ணி விடுறேன். So whenever you find time இந்த வீக் குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா with the answer key நான் அப்லோட் பண்ணிடுறேன். So that you can also refer if your answers are correct. So வேற எதுவும் டவுட்ஸ் அதுல இருந்துச்சுன்னா we can discuss it and move on to the next topic next class. சரியா? I will see you then. Bye bye.